தங்கம், கடிதாசி படிச்சோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படி என்னதான் அதுல எழுதிருக்கு? நான் என் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல. என்ன நேரடியா வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம 2 பேரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துக்கு? நான் பட்டணத்துக்கா? தங்கம், நான் உங்க கூட பட்டணத்துக்கு வர்றது பெரியவர் தெரிஞ்சா எங்க நான் ஊரை விட்டு ஓடிடுவேன்னு சந்தேகப்படுவாரு. தெரிஞ்சாதானே சந்தேகப்படுறதுக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு பட்டணத்திலே போய் தங்கிட போறது இல்லையே. போன வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்துட போறோம். அதனால நீங்க என்னோட பட்டணத்துக்கு வரீங்க. என்ன? பாக்கியம், எனக்கு வயசாயிடுச்சு. உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்னா இனியும் நான் இங்க இருக்கிறது தப்பு. அதனால நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் பெரிய பெண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கிறேன். டவுனுக்கு ஒரு டிக்கெட். டவுனுக்குங்களா? இந்தாங்க ஐயா. இந்தாங்க மீதி 3 ரூபாய். டிக்கெட்டுக்கு 2 ரூபா தானே? அதானே கொடுத்தேன். 5 ரூபா கொடுத்தீங்க. வயசானாவே கண்டு தெரியறது இல்ல. டவுனுக்கு 2 டிக்கெட்டு. ஐயா, ஐயா, என்னாச்சு? என்னாச்சுங்க? ஐயா, உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஐயா எங்க இருக்காரு? ஐயா மாடியில் இருக்காருமா. தங்கம், வாமா. நான் வரது இருக்கட்டும். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லி அனுப்பிருக்கலாம் இல்லையா? நீங்க அனுப்பிச்ச ஆள் சொல்லிதான் தெரியும் நீங்க வந்திருக்கிறதே. ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துலதான். ஆமா, நீ வந்த வேலை முடிஞ்சுதா? வந்த வேலையும் முடிஞ்சது, என் கல்யாணமும் முடிஞ்சது. என்ன சொல்ற? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் காதலிச்சேன். அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்.
நீ யார கல்யாணம் பண்ணிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கல்யாணங்கிறது ஒரு சொந்த விஷயம். ஆனா இந்த ஊர்ல ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? சொல்லுங்க. நேரம் வரும்போது சொல்றேன். நீ என்ன சந்திச்ச விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீ போலாம். இது வரிசையா நிக்கிறீங்களே, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த வீட்டுல? எல்லாரும் கருப்பா இருக்கீங்க. யாரப்பா உங்க பர்ஸ்? பர்ஸ் இல்லைங்க, பாஸ். சின்ன பண்ணு. பெரிய பண்ணு. சின்ன பண்ணு. பெரிய பண்ணு. பெரிய பண்ணு. பண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஐயோ, இந்த உருட்டுற பழக்கத்தை இன்னும் விடலையா? சின்ன பண்ண, நான் இப்ப சாதாரணமான ஆள் இல்ல. மெட்ராஸ்லயே பெரிய புள்ளி. பெரும்புள்ளியோ கரும்புள்ளியோ செம்புள்ளியோ எங்க? நான் வரும்போது கொடைய கொண்டு வந்தேன், காணா. ஓ, கீழே தொங்குதோ? இந்த பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பட்டணத்துக்கு வந்தேன் தெரியுமா? பார்க்கவே முடியல. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? சின்ன பண்ண, நான் பிறந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலாம்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். ஃபேக்டரி கட்ட போறீங்களா? இருங்க, வேட்டியை கட்டிக்கிறேன். நீங்க வந்த விஷயம் மட்டும் ராசப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை சமாதி கட்டிடுவான். ராசப்பனா? அவன் என்ன உயிரோட இருக்கா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? செத்து போனதா நினைச்சு விட்டுட்டு போனீங்களே உங்க பையன், அந்த பையன் இப்ப ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். சின்ன பண்ண, என் பையன் உயிரோட இருக்கானா? நிஜமாவா சொல்றீங்க? நெசமா. இந்த கொடை சத்தியமா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த போலீஸ்கார பெரியசாமி கூப்பிட்டு விசாரிங்க. பெரியசாமி தான் வளர்த்தவன், ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தான் சொன்னவன். என் பையனை உடனே நான் பார்த்தாகணும். ராமு, பாபு, யார் யா நீங்க? எதுக்கே நீ எடுத்துக்கிட்டு போறீங்க? யார் யா? எதுக்கே நீ எடுத்துட்டு போறீங்க? யார் யா நீங்க? கையோட கூட்டிட்டு வந்துட்டோம் பாஸ். பெரியசாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? இங்க பெரிய பண்ணை இல்ல? பெரிய பண்ணை இல்ல, இல்ல பெரிய பண்ணையே தான். பெரியசாமி, உங்களை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? என் பையன் முத்துவ நீங்க தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சின்ன பண்ண சொன்னாரு. அது உண்மையா? ஆமா பெரியசாமி, செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த என் பையன் முத்து உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? நீங்க தான் எப்படியாவது என் பையன் முத்துவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னாலதான் ராசப்பன் கிட்ட இருந்து முத்துவை பிரிச்சு ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, ஐயா கொடுப்பாரு. நீங்க கொடுக்க போற பிச்சை காசுக்காக நான் உன் மகனை 20 வருஷமா வளர்த்தல. ராசப்பர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மகன் முத்துவை நான் வளர்த்தேன். டேய், நீ இந்த ஊருக்கு வந்தது மட்டும் ராசப்பருக்கு தெரிஞ்சது, நீ உயிரோட திரும்பி போக மாட்டடா. பெரியவண்ண, நீங்க சும்மா இருக்க. ஏய் பெரியசாமி, என் மகனை வளர்த்துற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். என் உயிர் போகுதா இல்ல அந்த ராசப்ப உயிர் போகுதான்னு பொறுத்து. என்ன பண்ண? நான் தாங்க.